அந்த பாதைகளை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை மறந்தாலும், யார் எங்களை உதறி தள்ளினாலும், யார் எங்களை ஏளனமாய் நினைத்தாலும் சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருகிலே வைத்து இப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, எங்களை எப்பொழுதும் நினைத்து ஏசப்பா நாங்கள் இரவிலே கூப்பிடும் பொழுதும் பகலிலே கூப்பிடும் பொழுதும் ஓ ஸ்தோத்திரம், இதோ என்னை நோக்கி கூப்பிடு, ஓ ஸ்தோத்திரம், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு எல்லா வேலைகளிலும் நீர் உத்தரவு கொடுக்கிறீர். ஒரு வேளை ஏசப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் படி நடக்காமல் இருக்கலாம். கர்த்தாவே, எங்களுடைய நீதியின் படியே நீர் எங்களை நடத்தாமல், கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தின் படியே உம்முடைய மன உருக்கத்தின் படியே நீர் எங்களை நடத்துகிறீரே அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நீர் எங்களுக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம் காட்டின இரக்கங்களை, ஏசப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவைகளை விவரிக்கவே முடியாது சுவாமி. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உம்முடைய கிருபைதான். நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் நிலை நிற்பதெல்லாம் உம்முடைய கிருபைதான் கர்த்தாவே. நாங்கள் ஏசப்பா அழிந்து போயிருந்தால், ஏசப்பா எங்களுடைய பேர் எல்லாம் மறந்து போயிருப்பார்கள் ஏசப்பா. நாங்கள் இருக்கிற இடம் இல்லாமல் போயிருந்திருக்கோம் சுவாமி. ஏசப்பா நாங்கள் மண்ணாகி இருந்திருப்போம். ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படியே எங்களை நீர் நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவீங்களா? யாரும் உங்களை ஒரு வேளை நேசிக்க தவறி இருக்கலாம், நேசிக்க மறந்து இருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கஷ்டத்தின் வழியாக நடக்கும் பொழுது ஐயோ என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னுடைய கவலையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை மனதுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து ஏசப்பா ஏசப்பா நீங்கள் என்னோடு இருக்கிறதுனால ஏசப்பா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் இதுவரைக்கும் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபைதான் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. வாய் திறந்து சொல்லுவீங்களா? கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபை. எல்லாம் அப்படி கிருபைதான். கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. உணர்ந்தவர்களாய் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே அப்பா கிருபை, கிருபைதான் எல்லாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும், கர்த்தாவே நான் சுகமோடு இருப்பதும் எல்லாம் கிருபைதான், எல்லாம் கிருபைதான் அப்பா. கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே.
ஆற்றி தேற்றியே அரவணைத்திடோம், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடோம். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ. மறுபடியும் சொல்வீங்களா? ஆற்றி தேற்றியே அரவணைத்திடோம், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடோம். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அப்பா கிருபையே. ஆமே, நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபைதான், நான் சுகமோடு இருப்பது உம்முடைய கிருபைதான். என் கண்ணீர் மூலமாகாத கவலையிலே என்னை ஆற்றி தேற்றினவரே, எனக்கு தவறாமல் கிருபை அளிக்கிறவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் எனக்கு நிற்பது உங்களால், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. இன்னொரு தடவை சொல்வீங்களா? நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேணும், இன்னும் எனக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. இந்த கஷ்டமான பாதையில நடக்கிறதுக்கு, இந்த கண்ணீர் பாதையில நடக்கிறதுக்கு, இந்த வழிகளை தாங்குவதற்கு உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. அறிக்கை பண்ணுவீங்களா? நான் ஒன்றும் இல்லை இயேசுப்பா, உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே சப்பா, உங்க கிருபை போதுமே. ஆமாப்பா, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே தனியே அழுத நேரம் தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் தொடச்ச உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. இன்னொரு சொல்வீங்களா? உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கலாம், என்னோட நீதினால தான், என்னோட படிப்புனால தான், நான் மற்றவங்களுக்கு செஞ்ச நன்மையால் தான், ஒருவேளை நான் நல்லவளாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அந்த நீதி என்னை தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா? அவரோட கிருபை தான், அவரோட கிருபை தான். நீங்கள் இன்னைக்கு நல்லா இருப்பது அவரோட கிருபை தான். நீங்கள் இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கிறது அவரோட கிருபை தான். நீங்கள் நல்லா வேலை செய்கிறது அவரோட கிருபை தான். நீங்கள் மற்றவங்களை போல கண்ணீரில் இருக்கும் பொழுது, நீங்கள் கதறி அழும் பொழுது, உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லாத பொழுது, உங்கள் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்காத பொழுது உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தேற்றி அணைக்கலைன்னா, உங்களை மார்போடு அணைச்சி கொள்ளலைன்னா உங்களால் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா உங்கள் கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரை பார்த்து அறிக்கை பண்ணுவீங்களா? ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை
இல்லை ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. வாயை திறந்து ஆண்டவரோட சமூகத்தில் ஏசப்பா உங்கள் கிருபை இல்லைனா, நீங்கள் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஒருவேளை நான் நிறைய படிச்சிருக்கலாம், ஆனால் அது உங்கள் கிருபை தான். ஒருவேளை நான் நல்லவளாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் கிருபை தான். ஒருவேளை எனக்கு நிறைய பணம் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் உங்கள் கிருபை தான், எல்லாம் உங்கள் கிருபை தான் சுவாமி. ஆனால் எனக்கு தவறாமல் கிருபை கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுக்குறீங்க ஏசப்பா. காலையில் எழும்பொழுதே எனக்கு புதிய கிருபையை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நான் நன்மைகளை செய்ய தவறும் பொழுதும், உங்கள் சித்தத்தை செய்ய நான் மறக்கும் பொழுதும் எனக்கு கிருபை கொடுக்குறீங்க. நான் அழும் பொழுதெல்லாம், எனக்கு கஷ்டம்னு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் தீவிரமாக வந்து பதில் கொடுக்குறீங்க. ஆனால் நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஏசப்பா, உமக்கு பிரியமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து ஏசப்பா நான் உமக்கு பிரியமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் ஒருவேளை உங்களை நீங்கள் அப்படி நினைக்கல அப்படின்னா இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா ஏசப்பா? என்னை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்தட்டும் அப்பா. என்னை நீதியின் வழியிலே நடத்தட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உங்களை செம்மையான வழியில் நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரே என்னை செம்மையான வழியிலே நடத்தும். கேட்பீங்களா? உங்களுக்கு அந்த உதவி தேவை அப்படின்னா, உங்களோட பலத்தினால நிற்க முடியல அப்படின்னா, உங்களோட பலத்தினால இந்த பிரச்சனைகளை தாங்க முடியல அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே என்னை செம்மையான வழியில் நடத்துங்க. நான் நடக்கிற பாதையெல்லாம் ரொம்ப முள்ளுள்ள பாதையாக இருக்குது. நான் நடக்கிற பாதையெல்லாம் கண்ணீரான பாதையாக இருக்குது. நான் நடக்கிற பாதையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. உங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்னை செம்மையான வழியில் நடத்துங்க. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே சொல்லுவீங்களா? அவங்க வாயை திறந்து யாருக்கெல்லாம் இங்கே பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவையோ அவங்களாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உங்களோட ஆவியானுடைய உதவி தேவை இயேசுவே, எனக்கு உங்கள் ஆவியானுடைய உதவி தேவை கேட்பீங்களா? நீங்கள் வாய்களை திறந்து கேட்பீங்கன்னா ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு அந்த உதவியை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னோட கஷ்டத்தை என்னால் பொறுக்க முடியல ஆண்டவரே. நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்குறீங்க, ஆனால் உமக்கு சித்தமானவைகளை செய்ய என்னால் முடியல ஆண்டவரே. எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. கேட்பீங்களா? ஆண்டவரே எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. இன்னொரு தடவை, உமக்கு பிரியமானதை செய்ய. உண்மையா கேட்பீங்கன்னா, மனசின் ஆழத்திலிருந்து கேட்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களோட பலவீனங்கள்ல, உங்களோட கண்ணீர்ல, உங்களோட கஷ்டமான பாதைகள்ல அவரே இறங்கி வந்து உடைய பாரங்களை எல்லாம் அவர் லகுவாய் மாற்ற போகிறார். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே.
அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்களே எங்களுக்கு துணை செய்து எங்களுடைய கஷ்டமான எல்லா பாதைகளிலும், ஒருவேளை நாங்கள் நடக்கிற பாதை ஏசப்பா அது ரொம்ப ஏசப்பா கஷ்டமாக பாரங்கள் நிறைந்ததாக இருக்கலாம், எங்களுடைய மனசுக்குள்ளே அழுத்தங்கள் அப்படியே இருக்கலாம் சுவாமி. ஒருவேளை அது பாரமாக எங்களோட தலையின் மீது இது எங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. இந்த வேளையில் எல்லா பாரமான சுமைகளும் எல்லா வருத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி பரிசுத்த ஆவியானவரினாலே இப்பொழுது நீங்குவதாக, எல்லா கண்ணீர்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக கர்த்தாவே. இப்பொழுதே இப்படி பரிசுத்த ஆவியானவரினாலே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் இயேசுவின் நாமத்தினாலே தேற்றுவீராக. அழுது கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், குழப்பத்தோடு ஏசப்பா, கண்ணீரோடு, பாரங்களோட, பிரச்சனைகளோடு அப்பா, சுமக்க முடியாத மகா பெரிய பாடுகளோடு அப்பா வந்திருப்பார்கள் என்று சொன்னார். நீர் அன்றைக்கு சிலுவையிலே எங்களுக்காக சுமந்து தீர்த்து முடித்தீரே. எல்லா பாடுகளையும் பாரமான சிலுவையும் நீ சுமந்து தீர்த்து முடித்தீரே சுவாமி. இப்பொழுதே பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஏசப்பா சுகமடைந்து சமாதானமாய் ஆறுதல் அடைந்து பாரங்கள் விலகி ஸ்தோத்திரம் ஒரு சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வார்களாக. நம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மாத்திரம் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.